திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம். தொடர்ந்து 787வது நாளாக இறை அருளால் குரு அருளால் திருமந்திரம் சிந்திக்கும் வாய்ப்பு பெற்றுள்ளோம். விடாது இந்த மூச்சு பயிற்சியை பற்றி தான் இந்த பாடலிலும் பதிவு. 783 788 வரைக்கும் இன்றும் நாளையும் பார்க்கலாம். எந்த கிழமையில் எந்த நாடி, அந்த வகையிலே இன்று ஞாயிற்றுக்கிழமை போது சொல்லிட்டார் ஆரம்பத்திலேயே. வெள்ளி, திங்கள், புதன் கிழமைகளில் நமது மூச்சு இடகலை நாடியில் இயங்க வேண்டும். பிங்களை நாடியில் சனி, ஞாயிறு, செவ்வாய் கிழமைகளில் பிங்களை நாடியில் இயங்க வேண்டும். அந்த 783வது பாடலுக்கு தகுந்தவாறு 787 என்ன சொல்லுகிறார் என்றால், உதித்து பலத்திடம் போகின்ற போது அதிர்த்தஞ்சி போடுதல்லாம் அகன்றாரும் உதித்தது வேகமிக போடிடும் ஆகில் உதித்த விராசி உணர்ந்து கொள்ளுற்றே. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையில் நாம் பிங்களை நாடி, என்ன அழகா குழந்தைக்கு சொல்ற மாதிரி 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லி வச்சிருக்காரு பாருங்க. இந்த கிழமையில என்ன பண்ணணும், இந்த நாள் சுவாசிக்கிறது முதற்கொண்டு ஏற்கனவே என்ன பார்த்தோம். நாள் ஒவ்வொரு வாரத்தினுடைய 7 நாளுக்கும் 7 விதமான பெருமையை கூறுகிறார். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நாம் இந்த பிங்களை நாடியில் அதை சுவாசித்து மூச்சு காற்றை உள்ளே இழுத்து நிறுத்தி வெளியே விடுதல், அதான் பிராணாயாமம். நமது பிராணனை நாம் ஒழுங்குமுறையாக நாசி துவாரத்தின் வழியாக காற்று செல்ல வேண்டும். இன்ஹேல் எல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா, வாய் வழியா சுவாசிக்க கூடாது. ஆனால் நம்மில் பலரும் நம்மை அறியாமல் வாய் வழியாகத்தான் சுவாசிக்கிறோம். எப்படி என்றால், பேசுகிறோம், பாடுகிறோம். பேச வேண்டும், தேவையான அளவு பேச வேண்டும். அந்த நம்ம பேசும் போதெல்லாம் எனர்ஜி வெளியில வீணாருது. இந்த பிங்களை நாடி வழியாக ஞாயிற்றுக்கிழமையில இந்த பண்ணுன்னா என்ன ஆகுதுன்னா, அப்படி பேசி போகக்கூடிய நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்தியானது, எனர்ஜியானது விரயமாகாமல், சில பேரெல்லாம் கூறி கேள்விப்பட்டிருப்பீர்கள், நான் இன்று மௌன விரதம் அப்படின்னு ஒரு விரத கோட்பாடுகள் இருக்கிறவா இருக்கா. நான் சனிக்கிழமை பேச மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை பேச மாட்டேன். பேசாதவரை நல்லது. பேசாமல் புரிய வைப்பதுதான் குருமார்களின் தன்மை. குருமார்கள், ஆச்சாரிய புருஷர்கள், வழிகாட்டுபவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள். அவர்களை பார்த்தாலே போரும். ஏற்கனவே பதிவு செஞ்சு விட்டார், குருவின் திருமேனி காண்டல். அருணகிரிநாதர் சொல்றாரே, சும்மா கடை பேசாத அனுபூதி பிறந்ததுவே. பேசி பேசி என்ன போறது, மௌனம் வியாக்கியானேன பிரகடிதம், சொல்லாமல் சொல்லி புரிய வைப்பது. உடனே நம்ம எடுத்துக்கப்படாது. நம்ம ஏதோ பேசிடுறோம், அவ பேசாம இருக்கானா நம்ம சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு எடுத்துக்கப்படாது. ஏன்னா நமக்கு இந்த குதர்க்க புத்தி அப்படிதான் போகும். அதைத்தான் இந்த கிழமைகள் என்ன பண்றதுன்னா, இந்த கிழமையும் அந்த திதியும் ஒத்து போயிடும். இன்னும் கூடவே விண்மீன்கள் நட்சத்திரங்களையும் சொல்லுவார். பின்னாடி நம்ம அதெல்லாம் பார்க்க போறோம். ஆக நம்மை வழி நடத்துவது பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்கள் தான் நம்முடைய உடம்பு. அந்த வெளியில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களின் ஆற்றல் அது காற்று வழியாக நன்றாக சுவாசித்து
வேண்டுவனவற்றை நிறுத்தி வேண்டாத காற்றை வெளியே செலுத்தி நாம் அந்த பரம்பொருளை அனுபவிக்கிறோம். சில விஷயங்கள் நமக்கு அனுபவத்தின் வாயிலாக தான் புரியும். அனுபவம் என்பது நம்மை விட பெரியோர்கள், சான்றோர்கள், அவர்களிடம் முறையான மூச்சு பயிற்சி பெற்று, எல்லோரும் பிராணாயாமம்னா மூச்சு இழுத்து காத்த வெளியில கூடிய காத்த உள்ள இழுத்து நிறுத்தி வெளியில விடுறது, அது ஆகாது. அந்த வகையில் பெரியோர்களை நாடி நாம் இந்த கிழமைகளில் எல்லாம் அந்த 783 பாடல்ல சொன்ன மாதிரி வெள்ளி திங்கள் புதன்கிழமைகளில் மூச்சு இடைகளை நாடியில் எங்க வச்சு, சனி ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் பெண்களை நாடியில் எங்க வைத்து, வியாழனுக்கு வந்து அந்த வளர்பிறை தேய்பிறை என்று சொல்லுகிறார். சரியான மூச்சு பயிற்சி செய்வோமேயானால் முதல்ல உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் போய்விடும், மனோவியாதி நீங்கிவிடும், மனம் மகிழ்ச்சியாகும். இறை அருளால் மேலும் சிந்திப்போம். ஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா.